அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். அடகில் இருக்கும் தங்கத்தை மீட்க முடியலையா? வட்டிக்கு மேல வட்டியா? அட இதுக்கு போய் கவலையா? உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கு பிரைம் கோல்ட் ஹப். அன்றைய நாளுக்கான சந்தை விலைக்கே உங்கள் தங்கத்திற்கான பணம். அடகிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கழித்துவிட்டு மீதி பணம் உங்களுக்கே. இன்னும் ஏன் யோசிக்கணும்? பிரைம் கோல்ட் ஹப்புக்கு இப்பவே கால் பண்ணுங்க. நமது நாட்டுடைய தங்கம் கையிருப்பு மதிப்பானது 7.25 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. இது குறித்த தகவலை ரிசர்வ் வங்கியும் வெளியிட்டிருக்கு. நாடு முழுவதும் எத்தனை பேசும் பொருள் இருந்தாலும் தங்கம் விலை உயர்வு அதுல முக்கியமான பங்கா உள்ளது. இத பத்தி இப்போ பேசாதவங்களே இருக்க முடியாது. ஏன்னா தங்கம் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு வகையில தொடர்புடையதா இருக்கு. மேலும் அந்த தங்கம் அண்மை காலமா பிற எல்லா பொருட்களையும் காட்டிலும் மிக கடுமையா விலை உயர்ந்து வருது. அதனாலதான் தங்கம் விலை அதிகரிப்பு அப்படிங்கிறது வீட்டுக்கு வீடு வீதிக்கு வீதி விவாதிக்கப்படும் நிகழ்வா மாறி இருக்கு. தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா நமது நாட்டுடைய தங்கம் கையிருப்பு மதிப்பு 7.25 லட்சம் கோடி ரூபாய். ஒரு நாடு எவ்வளவு தங்கத்தை இருப்புல வச்சிருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த நாட்டுடைய பொருளாதார பலம் மதிப்பீடு செய்யப்படுது. ஒரு நாட்டுடைய வெளிநாட்டு நாணய கையிருப்பு அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய மத்திய வங்கி, அதாவது ரிசர்வ் வங்கி வச்சிருக்கிற வெளிநாட்டு நாணயங்கள், தங்கம், சர்வதேச நாணய நிதியத்துல உள்ள கையிருப்பு நிலை அப்படின்னு மொத்த மதிப்பையும் குறிக்கும். இதனால நாட்டுடைய பொருளாதார வலிமையை வெளிப்படுத்தும் முக்கியமான அளவுகோலா இருக்கு. அப்படி பார்க்க போனா நம்ம நாட்டுடைய வெளிநாட்டு நாணய கையிருப்பு கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி நிலவரப்படி 3.59 பில்லியன் அமெரிக்க டாலரா உயர்ந்து மொத்தம் 694.23 பில்லியன் டாலர், அதாவது நமது இந்திய பண மதிப்புல சுமார் 57 லட்சம் கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. இதுல தங்கமே முக்கிய பங்காற்றி இருப்பதா ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கு. அந்த வாரத்துல மட்டுமே தங்கம் கையிருப்பு 1.7 பில்லியன் டாலர் உயர்ந்து மொத்தமா 86.769 பில்லியன் டாலர் ஆகியிருக்கு. இதை இந்திய ரூபாயில கணக்கிடும் போது 7.20 லட்சம் கோடி ரூபாய். ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கும் அறிக்கையின் அடிப்படையில 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத நிலவரப்படி 840.76 டன்னா இருந்த நம்ம நாட்டுடைய தங்கம் கையிருப்பானது நடப்பாண்டு ஜூன் 27ஆம் தேதி நிலவரப்படி 879.98 டன்னா உயர்ந்திருக்கு. அதாவது ஒரே ஆண்டுல சுமார் 39 டன் தங்கம் கூடுதலா சேர்க்கப்பட்டிருக்கு. தங்கத்துல அதிக முதலீடு செய்வதற்கு ரிசர்வ் வங்கி முன்னுரிமை அளித்து வருது. தங்கம் பாதுகாப்பான முதலீடா மட்டும் இல்லாம நாட்டுடைய வெளிநாட்டு நாணய கையிருப்பை வலுப்படுத்தும் வல்லமையும் கொண்டது அப்படின்னு ரிசர்வ் வங்கி சொல்லிருக்கு. தற்போது இந்தியாவுடைய மொத்த வெளிநாட்டு நாணய கையிருப்புல தங்கத்துடைய பங்கு மட்டுமே சுமார் 12% உயர்ந்திருக்கு. இதுல அந்தந்த நாட்டு மக்கள் கையில வச்சிருக்கிற தங்கத்துடைய அளவு கணக்குல எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் இந்த நேரத்துல ஒரு நாட்டுடைய தங்கம் கையிருப்பு எவ்வளவு அவசியமானது அப்படிங்கிறதையும் நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு எவ்வளவு பலம் கொடுக்குதுங்கிறதையும் நம்மால புரிஞ்சுக்க முடியும்.